இன்கம் டேக்ஸ் யாரெல்லாம் ஃபைல் பண்ணும் அண்ட் எதுக்கு ஃபைல் பண்ணும் அண்ட் எப்படி ஃபைல் பண்ணுங்கிறத பார்த்தா இன்னைக்கு வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்கம் டேக்ஸை பொறுத்தவரை டேக்ஸ் ஃபைல் பண்ணி கொடுக்குற வெப்சைட்ஸ் அண்ட் அப்ளிகேஷனில் பே பண்ணி நிறைய பேர் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அண்ட் சில பேர் சிஏ கன்சல்டன்ட் கிட்ட பே பண்ணி டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இனிமேல் இதெல்லாம் தேவையே இல்லை. நீங்களே சிம்பிளாக யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது எப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். ஃபர்ஸ்ட்டு யாரெல்லாம் இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும்னா டிஃபால்ட்டாக கவர்மெண்ட் எல்லா ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் 3 லட்சம் லிமிட் வச்சுருக்காங்க. அதாவது உங்களோட இயர்லி இன்கம் 3 லட்சத்துக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது மேண்டேட்ரி இல்லை. பட் இந்த இன்கம்ங்கிறது உங்கள் சேலரி மட்டும் கிடையாது. உங்களுக்கு பேங்க்லேருந்து வர டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் இன்கம், ஷேர் மார்க்கெட்லேருந்து வர டிவிடெண்ட் இன்கம் மாதிரி எல்லா வகையான இன்கமும் சேர்த்து 3 லட்சத்துக்கு கீழே இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது தேவையில்லை. ஓகே, செகண்டு, நான் எதுக்காக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணோம்? என்னோட டோட்டல் இயர்லி சேலரியே 2 லட்சத்துக்கு கம்மியாக தான் வருது. அப்படி இல்லைனா கூட என்னோட டேக்ஸ் என்னோட கம்பெனியை ஃபைல் பண்ணிக்கிறது. நான் எதுக்காக தனியாக ஃபைல் பண்ணணும்? நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும். அதாவது நீங்கள் பேசிக்காக ஹோம் லோன் வாங்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில் ஃபைல் பண்ண இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் சில கண்ட்ரியோட விசா ப்ராசஸிங்க்கு லாஸ்ட் 2 வருஷத்தோட இன்கம் ரிட்டர்ன் கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் சில கம்பெனிஸ் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் கம்பெனியோட சேலரியை வெரிஃபை பண்ணுறதுக்கு லாஸ்ட் இயரோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கேட்பாங்க. ஸோ நீங்கள் கம்மியாக இன்கம் வாங்குறீங்களோ அதிகமாக இன்கம் வாங்குறீங்களோ கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எப்படி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி பேசிக்காக சில இன்ஃபர்மேஷனை பார்த்துடலாம். அப்போ தான் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக நமக்கு புரியும். ஓகே, இன்கம் டேக்ஸை பொறுத்தவரை ஓல்டு ரெஜிம் அண்ட் நியூ ரெஜிம்னு 2 ரெஜிம் இருக்குது. நம்ம 2020க்கு முன்னாடி ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தது ஓல்டு ரெஜிம் மட்டும்தான். 2020 பட்ஜெட்டில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இன்ட்ரடியூஸ் பண்ணதான் இந்த நியூ ரெஜிம்ங்கிறது. ஓகே, ஓல்டு ரெஜிம்ங்கிறது என்னன்னா நம்ம ரெண்ட்டுக்கு இருக்கிற வீட்டுக்கு கொடுக்குற ரெண்ட்டு, கிளைம் பண்ணுற ஹெச்ஆர்ஏ அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், பிஎஃப்லாம் கிளைம் பண்ணுற ஏடிசி மாதிரி நிறைய கிளைம் பண்ணுற செக்ஷன்லாம் இருக்கும். அண்ட் சிம்பிளாக டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியாது, நிறைய பேப்பர் ஒர்க்லாம் இருக்கும். ஸோ இந்த டேக்ஸ் ஃபைல் பண்ணுற ப்ராசஸை சிம்பிளாக மாற்றுறதுக்காக கொண்டு வரப்பட்ட கான்செப்ட் தான் இந்த நியூ ரெஜிமுங்கிறது. இதில் மோஸ்ட் ஆஃப் த கிளைம்ஸ் கிடையாது. சிம்பிளாக நான் இவ்வளோ இன்கம் வாங்குறேன், எனக்கு எவ்வளோ டேக்ஸ்ன்னு டேரெக்டாக கேட்குற கான்செப்ட் தான் இந்த நியூ ரெஜிம். பட் ஓல்டு ரெஜிமுங்கிறது நான் இவ்வளோ இன்கம் வாங்குறேன், இவ்வளோ ரெண்ட் பே பண்ணுறேன், இவ்வளோ பிஎஃப் பே பண்ணுறேன், இவ்வளோ ஹோம் லோன் பிரின்சிபல் பே பண்ணுறேன், இவ்வளோ ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன், இவ்வளோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் பே பண்ணுறேன்னு நிறைய விஷயத்த ப்ரூவ் பண்ணுற கான்செப்ட் தான் இங்கே ஓல்டு ரெஜிமேங்கிறது. இப்போ கரண்டாக இந்தியாவில் டிஃபால்ட்டாக நம்ம என்ன ரெஜிம் யூஸ் பண்ணுறோன்னா 2023 வரை டிஃபால்ட்டாக ஓல்டு ரெஜிமே தான் டிஃபால்ட்டாக இருந்தது. 2023க்கு அப்புறமா நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நியூ ரெஜிமை டிஃபால்ட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இந்த வருஷம் மட்டும் இல்லை, இனிமேல் வரப்போகிற எல்லா வருஷமே நியூ ரெஜிம் தான் டிஃபால்ட்டாக இருக்க போகுது. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஓல்டு ரெஜிமேக்கு நீங்கள் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வருஷம் வருஷம் சேஞ்ச் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான். ஆக்சுவலாக நம்ம ஆஃபீஸ்லேயோ இல்லை நம்ம ஓனாக டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போதோ நம்ம இந்த ரெஜிமை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஓல்டு ரெஜிம் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான லிமிட் என்ன அப்படின்னா, நீங்கள் இண்டிவிஜுவல் பர்சனலாக இருந்து 60 வயசு கீழே இருந்து உங்களோட இயர்லி டோட்டல் இன்கம் வந்து 2.5 லட்சத்துக்கு கீழே இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது மேண்டேட்ரி இல்லை. அண்ட் ஆல்சோ சீனியர் சிட்டிசனுக்கு 3 லட்சத்துக்கு கீழே ஆனுவல் இன்கம் இருந்ததுன்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது மேண்டேட்ரி இல்லை. அண்ட் ஆல்சோ சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 5 லட்சத்துக்கு கீழே ஆனுவல் இன்கம் இருந்தது அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது மேண்டேட்ரி இல்லை. பட் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கும் ஒவ்வொரு லிமிட்னு கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் சிம்பிளாக நியூ ரெஜிமேல 3 லட்சத்துக்கு கீழே நீங்கள் இன்கம் வாங்குறீங்களா, யாருக்குமே இன்கம் டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. இதுதான் ஓல்டு ரெஜிமேக்கு நியூ ரெஜிமேக்கு இருக்கிற டிஃபரன்ஸு. அண்ட் த லிமிட் தான் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்னு சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா ஃபைனான்ஷியல் இயருக்கும் அசஸ்மெண்ட் இயருக்கும் இருக்கிற கன்ஃபியூஷன். இதுலேயே பார்த்தீங்கன்னா FY 24க்கும் 25 அண்ட் அசஸ்மெண்ட் இயர் AY 2025 to 26 இருக்கும். FYன்னு சொல்ல போகிற ஃபைனான்ஷியல் இயருங்கிறது நீங்கள் இன்கம் வாங்கின பீரியட், அதாவது உங்களோட சேலரியோ உங்களோட டிவிடெண்ட் அமௌண்ட்டோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிருக்கும் இல்லையா, அந்த டேட்டு தான் ஃபைனான்ஷியல் இயருங்கிறது. அசஸ்மெண்ட் இயருங்கிறது நீங்கள் ஃபைனான்ஷியல் இயரில் வாங்கின சம்பளத்துக்கு, அதாவது ஃபைனான்ஷியல் இயரில் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறின அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க இல்லையா. அதாவது இப்போ டேக்ஸ் ஃபைல் பண்ணுற பீரியட் பார்த்தோன்னா ஆகஸ்ட் 2025 நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணுறோம். இதுதான் அசஸ்மெண்ட் இயர்னு சொல்லுவோம். ஸோ நம்ம 2024லேருந்து 2025 வரைக்கும் வாங்கின சம்பளத்துக்கு இப்போ 2025 to 2026 பீரியடில் வந்து நம்ம டேக்ஸை ஃபைல் பண்ணுறோம். இதுதான் இதோட கான்செப்ட்டு. நம்ம அந்த டேபிளில் பார்த்த அந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை தவிர வேறு யாரெல்லாம் டேக்ஸ் மேண்டேட்டரியாக ஃபைல் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இன்கம் பிலோ எக்ஸம்ஷனில் இருக்கீங்க. அதாவது உங்கள் டோட்டல் இயர்லி சேலரிங்கிறது 2 லட்சத்துக்கு கம்மியாக இருக்குது. பட் நீங்கள் டேக்ஸ் கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா இந்த டேபிளில் இருக்கிற க்ரைட்டீரியா உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா, அதாவது
உங்களுக்கு ஃபாரின்ல இருந்து இன்கம் வருது ஆர் ஃபாரின்ல அசெட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். அண்ட் ஃபாரின்ல பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அண்ட் அதுக்கு சைனிங் அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க டாக்ஸ் கண்டிப்பா ஃபைல் பண்ணணும். அண்ட் ரீஃபண்ட் எதுவும் கிளைம் பண்றீங்க அப்படின்னா நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். அண்ட் எதுவும் லாஸை நெக்ஸ்ட் இயருக்கு ஃபார்வர்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க டாக்ஸ் கண்டிப்பா ஃபைல் பண்ணணும். அண்ட் ட்ரஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வருது அப்படின்னா நீங்க டாக்ஸ் கண்டிப்பா ஃபைல் பண்ணணும். அண்ட் 1 கோடி ரூபாய் உங்க கரண்ட் அக்கௌண்ட்ல லாஸ்ட் இயர்ல டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். அண்ட் 2 லட்ச ரூபாய்க்கு மேல ஃபாரின் டிராவலுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். அண்ட் 1 லட்ச ரூபாய்க்கு மேல எலக்ட்ரிசிட்டி பில் லாஸ்ட் இயர்ல பே பண்ணீங்க அப்படின்னா நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் இயரோட பிசினஸ் டர்ன் ஓவர் 60 லட்சத்துக்கு மேல இருந்தது அப்படின்னா நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். அண்ட் டாக்டர், ஃப்ரீலான்சர், லாயருக்கு வர ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் 10 லட்சத்துக்கு மேல இருந்தது அப்படின்னா நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். உங்களுக்கு லாஸ்ட் இயர்ல 25,000 ரூபாய்க்கு மேல டாக்ஸ் பிடிச்சிருந்தாங்க, அதாவது உங்க கம்பெனிலயோ இல்லை வேற எங்கேயோ உங்களுக்கு டாக்ஸ் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல 50 லட்சத்துக்கு மேல லாஸ்ட் இயர்ல டெபாசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். இது தவிர நீங்க ஒரு கம்பெனி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். அண்ட் நீங்க வேற கண்ட்ரில என்ஆர்ஐயா இருக்கீங்க, பட் இந்தியாவில் உங்களுக்கு ரெண்ட், கேபிட்டல் கெயின், எஃப்டில இருந்து வர இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு இருந்தது அப்படின்னா நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். அண்ட் நீங்க இந்தியாவில் இருக்கீங்க பட் ஃபாரின்ல உங்களுக்கு வீடோ இல்லை ஷேர்ஸோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்டோ ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். இதுதான் நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கான கிரைட்டீரியா. அண்ட் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், நீங்க ஷேர் மார்க்கெட்ல வாங்குற ஷேர்ஸுக்கோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டுக்கோ டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. எப்போ அதை செல் பண்றீங்களோ அந்த இயருக்கு மட்டும்தான் நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். அண்ட் ஆல்சோ நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற ஷேர்ஸுக்கு போனஸ், ரைட்ஸ் இஷ்யூ, ஸ்பிளிட் இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னா அதுக்கெல்லாம் டாக்ஸ் கிடையாது. பட் டிவிடன் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா வரதுனால அதுக்கு மட்டும் டாக்ஸ் உண்டு, அதை நீங்க பே பண்ணி தான் தீரணும். சிம்பிளா எப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு அசட்டை செல் பண்ணி உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வருதோ அப்பெல்லாம் நீங்க டாக்ஸ் கண்டிப்பா ஃபைல் பண்ணி தான் தீரணும். ஓகே, இன்கம் டேக்ஸை பொறுத்தவரை நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த ஐடிஆர்ல நிறையவே கன்ஃபியூஸ் ஆவாங்க. இந்த ஐடிஆருங்கிறது என்னன்னா, நீங்க என்னென்ன இன்கம் வாங்குறீங்கிறத பேஸ் பண்ணி 4 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. அதாவது நீங்க ஒரு கம்பெனில salaried பர்சனா இருக்கீங்க, ஒரே ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு அண்ட் அதுல இருந்து ரெண்டும் வருதுன்னு வச்சுக்கலாம். அண்ட் பேங்க்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் வருது, அண்ட் ஷேர் மார்க்கெட்ல இருந்து டிவிடன் வருது, அண்ட் அக்ரிகல்ச்சர்ல இருந்து 5,000 ரூபாய் கீழே ஒரு இன்கம் வருது. நீங்க வந்து ஐடிஆர் 1 சூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களோட ஓவரால் இயர்லி இன்கம் வந்து 50 லட்சத்துக்கு கம்மியா இருக்கணும். இதுதான் ஐடிஆர் 1க்கான கிரைட்டீரியா. அண்ட் செகண்ட் ஐடிஆர் 2, நீங்க ஒரு கம்பெனில salaried பர்சனா இருக்கீங்க, நிறைய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு அண்ட் அதுல இருந்து ரெண்டும் வருதுன்னு வச்சுக்கலாம். பேங்க்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் வருது, ஷேர் மார்க்கெட்ல இருந்து டிவிடன் வருது, அண்ட் ஃபாரின் அசெட்ல இருந்து இன்கம் வருது. நீங்க எல்லாருமே ஐடிஆர் 2 சூஸ் பண்ணும். அண்ட் ஐடிஆர் 2ல வந்து ஷேர் மார்க்கெட்ல அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ நீங்க ஏதாவது செல் பண்ணி கேபிட்டல் கெயின் எடுத்திருந்தீங்கனாலுமே நீங்க ஐடிஆர் 2 தான் ஃபைல் பண்ணும். அண்ட் ஐடிஆர் 3ங்கிறது நீங்க சேலரியை தவிர பிசினஸ் இன்கமோ இல்லை ஏதாச்சும் ப்ரொஃபஷனல் இன்கம் லைக் டாக்டர், சிஏ கன்சல்டன்ட், லாயர் அந்த மாதிரியான இன்கம் வந்தது அப்படின்னா ஏதாச்சும் நீங்க சேல் பண்ணி உங்களுக்கு கேபிட்டல் கெயின் இருக்கு அண்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நிறைய வச்சிருக்கீங்க அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்கு அப்படின்னா நீங்க ஐடிஆர் 3 சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஐடிஆர் 4ங்கிறது உங்களோட பிசினஸ் டர்ன் ஓவர் 2 கோடிக்கு மேல ஒரு வருஷத்துல இருந்தது அப்படின்னா நீங்க ஐடிஆர் 4 சூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் இன்கம் 50 லட்சத்துக்கு மேல இருக்கு அண்ட் இது போக சேலரி, இன்ட்ரெஸ்ட் இன்கம் எல்லாமே இருக்கு அப்படின்னா நீங்க ஐடிஆர் 4 தான் சூஸ் பண்ணணும். இதுல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 60 to 70% ஆஃப் பீப்புள் ஐடிஆர் 1 and 2 தான் சூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் லாஸ்ட் இயரோட டேட்டா வச்சு பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸ் பேயர்ல அரௌண்ட் 45% மக்கள் வந்து ஐடிஆர் 1 தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சிம்பிளா யார் யார் என்ன ரெஜிம் சூஸ் பண்ணுங்கிறத இந்த டேபிள்ல ஒரு எக்ஸாம்பிளோட போட்டிருக்கேன். பர்சன் ஏ 6 லட்சம் ரூபாய் சேலரி வாங்குறாரு, 20,000 ரூபாய் ஏதாச்சும் அதர் இன்கம் வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அவரோட ஓவரால் இன்கம் 6,20,000 ரூபாய். இவர் ஓல்ட் ரெஜிமே சூஸ் பண்ணாலும் 0 டேக்ஸ் தான், நியூ ரெஜிமே சூஸ் பண்ணாலும் 0 டேக்ஸ் தான். அண்ட் பர்சன் பி 9.5 லட்சம் ரூபாய் சேலரி வாங்குறாரு, எந்த அதர் இன்கமே கிடையாது. இவர் ஓல்ட் ரெஜிமேல 65,000 ரூபாய் டாக்ஸும் நியூ ரெஜிமேல 46,800 ரூபாய் டாக்ஸும் இருக்கு. ஸோ இவர் நியூ ரெஜிமே சூஸ் பண்றதா இவருக்கு ரைட்டான ஆப்ஷனா இருக்கும். அண்ட் அதே மாதிரி 15,50,000 ரூபாய் இன்கம் வாங்குற பர்சன் சி அண்ட் 27 லட்சம் ரூபாய் இன்கம் வாங்குற பர்சன் டி 2 பேருக்குமே நியூ ரெஜிமே தான் ரைட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ நியூ ரெஜிமேல வந்து லிமிட்ஸ் அதிகங்கிறதுனால நிறைய பேருக்கு அதாவது 80 to 90% ஆஃப் மக்களுக்கு வந்து நியூ ரெஜிமே தான் ஒரு ரைட்டான ஆப்ஷனா இருக்கும். பட் ஓல்ட் ரெஜிமே பாதி பேருக்கு ரைட்டான ஆப்ஷனா இருக்கும். எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் வந்து டாக்ஸ் ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பிபிஎஃப் போட்டிருப்பாங்க அண்ட் ஹோம் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க, ஹோம் லோனுக்கு பிரின்சிபல் பே பண்ணுவாங்க அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பே பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து ஓல்ட் ரெஜிமே மேபி கம்ஃபர்டபுளா இருக்கலாம். பட் மற்ற எல்லாருக்குமே நியூ ரெஜிமே தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ உங்களோட சேலரி ரேஞ்சை பொறுத்து நியூ ரெஜிமேயா இல்லை ஓல்ட் ரெஜிமான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் வெரிஃபை பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு கண்டிப்பா நீங்க வச்சிருப்பீங்க.
அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஏப்ரல் 2024 இருந்து மார்ச் 2025 வரை எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸல் ஃபார்மேட்டில் இருந்தால் பெட்டராகவே இருக்கும். அண்ட் ஃபார்ம் 26AS, AAS, TAS எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 3 என்னன்னு உங்களுக்கு இந்த வீடியோட லாஸ்ட்டில் ரொம்பவே டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் என்னென்ன டாக்ஸபிள் டிரான்சாக்ஷன்லாம் நடந்திருக்குங்கிற இன்ஃபர்மேஷன், சேலரி, டாக்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் செக் பண்ணுறது தான் இந்த 3 டாக்குமெண்ட்டுமே. இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் பே ஸ்லிப்பு அண்ட் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து கொடுக்குற ஃபார்ம் 6 எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ரிப்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் எதுவும் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் மேண்டேட்டரியாக எடுத்து வச்சுக்கோங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி இந்த இன்கம் டேக்ஸ் வெப்சைட் வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் இதில் டாப்பில் லாகின் அண்ட் ரிஜிஸ்டர்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண போகிறீங்க, அதாவது இப்போ தான் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலே ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் கொடுத்து பேன் கார்டு டீட்டெயில் அண்ட் பேசிக் டீட்டெயிலாம் கொடுத்து லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் ஐடி கிரியேட் பண்ண அப்புறமா இந்த பேஜுக்கு அகைன் வந்து லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த பேஜில் லாகின் ஐடி கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. லாகின் ஐடிங்கிறது மோஸ்ட்லி உங்கள் பேன் கார்டு நம்பர் ஆர் ஆதார் கார்டு நம்பர் தான் இருக்கும். அண்ட் இந்த பேஜில் உங்கள் பேன் கார்டு நம்பரை செக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் செக்யூர் ஆக்சஸ் மெசேஜ் டிஸ்பிளேட் அபோங்கிற செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அண்ட் லாகின் ஆன அப்புறம் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். அண்ட் ஹோம் பேஜில் டாப்பில் மை ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பேசிக் டீட்டெயில் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டு, டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வெரிஃபையும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேஷ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. டாப்பில் இ ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னுங்கிறத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் அசஸ்மெண்ட் இயரில் 2025 to 26ங்கிறத சூஸ் பண்ணி மோட் ஆஃப் ஃபைலிங்கில் ஆன்லைன் சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகே, இந்த பேஜில் ஸ்டார்ட் நியூ ஃபைலிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜில் இண்டிவிஜுவலை சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இன்றைக்கி நம்ம ITR 1 ஃபைல் பண்ண போகிறோம். ஸோ இதில் ITR 1 சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நார்மலாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி சேலரி வாங்குறவங்க, பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் வாங்குறவங்க, ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி டிவிடன் வாங்குறவங்க அண்ட் பென்ஷன் வாங்குறவங்க எல்லாருமே ITR 1 தான் ஃபைல் பண்ணோம். அண்ட் சேலரி, டிவிடன், இன்ட்ரெஸ்ட், அதர் இன்கம் எல்லாமே சேர்த்து உங்களோட டோட்டல் இன்கம் 50 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும். அப்போ தான் ITR 1 ஃபைல் பண்ண முடியும். இஃப் இன்கேஸ் 50 லட்சத்துக்கு அதிகமாக உங்கள் இன்கம் இருந்தது அப்படின்னா ITR 2 தான் ஃபைல் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஏதாச்சும் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ITR 2 தான் ஃபைல் பண்ணணும். அண்ட் இதில் ஒரு சின்ன க்ரைட்டீரியா இருக்குது, நான் வரப்போகிற அப்கமிங் ஃபைல் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த பேஜில் ITR 1 சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் ப்ரொசீட் வித் ITR 1 கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் ஒரு சின்ன பாப்பப் வரும். இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூ ரெஜிமே தான் டிஃபால்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கம்பேர் பண்ணி ஓல்டு ரெஜிமே நியூ ரெஜிமேன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நியூ ரெஜிமேல என்னென்ன செக்ஷன் டிடக்ஷன்லாம் கிடையாதுன்னு போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் இதில் ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கொடுத்துக்கோங்க. இந்த பேஜ் ரொம்பவே முக்கியமான பேஜ். இதில் எதை சூஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். டாக்ஸபிள் இன்கம் மோர் தேன் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்னா என்னன்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு அதிகமான சேலரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அதாவது இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்து 2.5 லட்சத்துக்கு மேலே இயர்லி இன்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி 99% ஆஃப் சேலரிட் எம்ப்ளாயிஸ் இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வருவோம். அண்ட் மற்ற ஆப்ஷன்லாம் எதுக்குன்னா, நம்ம 2.5 லட்சத்துக்கு கம்மியாக சேலரி வாங்குகிறோம். பட் இந்த 4 ஆப்ஷனில் ஏதாச்சும் க்ரைட்டீரியா நமக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி ITR ஃபைல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டில் லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில் 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் எதுக்குன்னா, லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில் 2 லட்சத்துக்கு மேலே அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி ஃபாரின் ட்ராவலுக்கு போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் எதுக்குன்னா, லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில் 1 லட்சத்துக்கு மேலே எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் எதுக்குன்னா, லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில் ஏதாச்சும் ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் 10 லட்சத்துக்கு மேலே கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறது, 10 லட்சத்துக்கு மேலே ஷேர்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது, லைக் டிரான்சாக்ஷன் பண்ணுறது, அண்ட் 10 லட்சத்துக்கு மேலே ஃபாரின் கரன்சி பர்ச்சேஸ் பண்ணுறது மாதிரியான ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் எல்லாமே இந்த கேட்டகரியில் வருவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த அதர் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஹோம் லோன் வாங்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் ஃபைல் பண்ண இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கேட்பாங்க. அதுக்கு இந்த அதர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள். அண்ட் சில கண்ட்ரியோட விசா ப்ராசஸிங்க்கு லாஸ்ட் 2 வருஷத்தோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கேட்பாங்க. அதுக்கு இந்த அதர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் சேலரி 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்குது, பட் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த அதர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். அண்ட் ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை சம்திங் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ லாஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இந்த அதர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் கம்பெனியில் டிடக்ட் பண்ண டேக்ஸை கிளைம் பண்ணுறதுக்கு இந்த அதர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுக்குமே நீங்கள் அந்த அதர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் அகைன் ஒரு பாப்பப் வரும். இது ஓகே கொடுத்துக்கோங்க. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வாங்கின சேலரி, உங்கள் கம்பெனியில் பிடிச்ச டேக்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது. பட் அதில் ஏதாச்சும் ராங் இன்ஃபர்மேஷன் இருக்க கூட சான்சஸ் இருக்குது. ஸோ செக் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஏஏஎஸ் டிஏஎஸை செக் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் ஏஏஎஸ் டிஏஎஸ் பற்றி வீடியோட ஸ்டார்டிங்லையும் சொல்லியிருக்கேன் அண்ட் வீடியோட லாஸ்ட்லையும் சொல்லியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஓப்பன் ஆகும். இது ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் சம்மரி. ஃபர்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் நேமு, பேன் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு நம்பர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தால் எடிட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட நேமு, பேன் கார்டு நம்பர் மாதிரி சில இன்ஃபர்மேஷனை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் மை ப்ரொஃபைலில் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டை சிங்க் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகக்கூடியது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா, நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயினா அதுக்குன்னு தனி ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பென்ஷனருக்கு தனி ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதர்னு கொடுத்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைலிங் செக்ஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா, செப்டம்பர் 15 தான் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி ஐடிஆர் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா 139(1) ரிட்டன் ஃபைல்டு ஆன் ஆர் பிஃபோர் டியூ டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை சூஸ் பண்ணணும். இது டிஃபால்ட்டாக இதான் சூஸ் ஆகிருக்கும். இதுதான் நம்ம சூஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ண போகிறோம். அண்ட் மற்ற ஆப்ஷன்லாம் எதுக்காக அப்படின்னா, செப்டம்பர் 15க்கு அப்புறமா, அதாவது டியூ டேட்டுக்கு அப்புறமா ஐடிஆர் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் 139(4) பெலேட்டட் ரிட்டன் ஃபைல்டு ஆஃப்டர் டியூ டேட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் நீங்கள் ஆல்ரெடி ஐடிஆர் ஃபைல் பண்ணி முடிச்சிட்டீங்க, பட் அதில் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டீங்க, அகைன் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா 139(5) ரிவைஸ்டு ரிட்டன் ரிவைஸ்டு ஆஃப்டர் ஃபைலிங் ஒரிஜினல் ரிட்டனுங்கிற தேர்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம டியூ டேட்டுக்கு முன்னாடியே ஃபைல் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே லாஸ்ட்டாக எஸ் ஆர் நோன்னு 2 ஆப்ஷன் கேட்கும். எஸ்ஸுங்கிற ஆப்ஷன் ஓல்டு ரெஜிமே, நோங்கிற ஆப்ஷன் நியூ ரெஜிமே. நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்கள் சேலரி ரேஞ்சை வச்சு ஓல்டு ரெஜிமையா இல்லை நியூ ரெஜிமேவான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட சேலரிக்கு நியூ ரெஜிம் தான் கம்மியான டேக்ஸாக வரும். ஸோ நான் இன்னொரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி நியூ ரெஜிம் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தால் பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம மை ப்ரொஃபைல் ஆப்ஷனில் ஏதாச்சும் பேங்க் டீட்டெயில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இல்லை எந்த பேங்க்கு உங்களுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ண அப்புறமா இது ரீஃபண்ட் இருந்தால் அந்த அமௌண்ட் வரணுமோ அந்த அக்கௌண்ட்டுங்க நாமினேட்டட் ஃபார் ரீஃபண்டாக சூஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆப்ஷன் கன்ஃபார்ம்டுன்னு வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிராஸ் டோட்டல் இன்கம்மை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம இன்கம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். அண்ட் இன்கம் ஃப்ரம் சேலரின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற எடிட்டை கொடுத்துக்கோங்க. இதில் உங்களோட சேலரி டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா எக்ஸாம்ட் அலவன்ஸ் கேட்டகரின்னு இருக்கும். இதில் எக்ஸாம்ட் அலவன்ஸ் எதுவும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா, அதாவது பிளாங்காக இருக்குது அப்படின்னா அதை டெலிட் கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. இல்லைனா ஃபைனல் ஸ்டெப் வந்தோடனே நேச்சர் ஆஃப் எக்ஸாம்ட் அலவன்ஸ்னு ஒரு எரர் வரும். ஸோ அதனால் இப்போவே பிளாங்காக இருக்கிறதெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. நான் லாஸ்ட் இயர் தான் கம்பெனி சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு சேஞ்ச் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் கம்பெனியில் நான் 5 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணதுனால எனக்கு கிராஜுவிட்டி வந்துருந்தது. ஸோ அந்த அமௌண்ட் மட்டும் எனக்கு எக்ஸாம்ட் அலவன்ஸில் இருக்குது. மற்ற எல்லா பிளாங்கையுமே நான் டெலீட் பண்ணிட்டேன். அண்ட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பார்ட் இருக்கும், அதை வெரிஃபை பண்ணிட்டு ஃபைனலாக சேலரியை செக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம டேக்ஸில் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட் நிறைய கிளைம் பண்ணுற பேப்பர் ஒர்க்லாம் கம்மி பண்ணுறதுக்காக, அதாவது டேக்ஸ் இந்த ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கான்செப்ட். ஒரு ஃப்ளாட் அமௌண்ட்டை நம்மளோட ஓவரால் சேலரியிலேருந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. எனக்கு 75,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனில் போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் ஏதாச்சும் ஹோம் லோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓல்ட் ரெஜிமேல நீங்கள் பே பண்ணுற பிரின்சிபல் அமௌண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரெண்டுமே டிடக்ஷனில் கிளைம் பண்ணிக்கலாம். பட் நியூ ரெஜிமேல நீங்கள் ஹோம் லோன் கட்டுற வீடு ரெண்டலுக்கு விட்டுருந்தீங்கன்னா மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்கள் ஹோம் லோனுக்கு 2 லட்சம் ரூபாய் லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அதே வீடு இன்னொரு ஃபேமிலிக்கு ரெண்டலுக்கு விட்டுருக்கீங்க அண்ட் அது மூலமாக மந்த்லி உங்களுக்கு 10,000 ரூபாய் இன்கம் கிடைக்குது. இயர்லி 1.2 லட்சம் ரூபாய் இன்கம் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட்டை கம்ப்ளீட்டாகவே கிளைம் பண்ணிக்கலாம். எனக்கு ஹோம் லோன் இருக்குது, பட் எக்ஸாக்டாக அந்த வீட்டில் தான் நாங்கள் இப்போ இருக்கோம். ஸோ செல்ஃப் ஆக்குபை பண்ணியிருந்தா நியூ ரெஜிமேல கிளைம் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த செக்ஷனை அப்படியே ஃப்ரீயாக விட்டுறலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் கேட்டகரிக்கு வந்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் மூலமாக கிடைச்ச டிவிடெண்டும் அண்ட் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட்லேருந்து கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் இருக்கும். அண்ட் ஆல்சோ போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் எது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டுமே இதில் தான் வரும்.
மோஸ்ட்லி இதில் இருக்கிற டேட்டா கொஞ்சம் ராங் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ எப்போவுமே உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸல் ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணி ஐஎன்டின்னு ஃபில்டர் போட்டிங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்லாம் வந்துடும். ஸோ அது கூட இந்த டேட்டாவை மேனுவலாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ டிவிடெண்ட் அமௌண்ட்டும் எய்தர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லையோ இல்லை உங்கள் டிமார்ட் ஸ்டேட்மெண்ட்லையோ கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம்ட் இன்கம் கேட்டகரி இருக்கும். இதில் ஏதாச்சும் அக்ரிகல்ச்சர் இன்கம், பிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட்டு, இபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரியான டேக்ஸ் இல்லாத இன்கம்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரி இன்கம் ஆன் விச் நோ டேக்ஸ் இஸ் பேயபிள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் மட்டும்தான் இருக்குது, அதுவும் 1 லட்சத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது கவர்மெண்டோட நார்ம்ஸ் என்ன அப்படின்னா 1 லட்சத்துக்கு கம்மியாக நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. பட் இஃப் இன்கேஸ் உங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோ இல்லை 1 லட்சத்துக்கு மேலே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ITR 1 ஃபைல் பண்ண முடியாது, ITR 2 தான் நீங்கள் ஃபைல் பண்ணணும். ஸோ நான் இந்த இயர் எந்த ஷேர்ஸுமே இல்லை மியூச்சுவல் ஃபண்டையோ செல் பண்ணல என்னோட டிமேட் அக்கௌண்ட்லேருந்து. ஸோ ஜஸ்ட் நான் இதில் கன்ஃபார்ம் கொடுத்து ப்ரொசீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 1 லட்சத்துக்கு கம்மியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் அமௌண்ட் நீங்கள் போட்டுக்கலாம். டோட்டல் சேல் கன்சிடரேஷனுங்கிறது நீங்கள் கிராஸாக செல் பண்ண வேல்யூ அண்ட் காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷனுங்கிறது நீங்கள் வாங்கின வேல்யூ. ஸோ இதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ கிராஸ் டோட்டல் இன்கம் பார்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டோட்டல் டிடக்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் பென்ஷன் அண்ட் வேறு ஏதாச்சும் கவர்மெண்ட் ஸ்கீமில் இருக்கிற டிடக்ஷன்லாம் வரும். உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இதை எடிட் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. நமக்கு எந்த விதமான டிடக்ஷனுமே இல்லை இதில். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி ஜஸ்ட் கன்ஃபார்ம் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ டோட்டல் டிடக்ஷனுமே முடிஞ்சுது. இப்போ டேக்ஸ் பேடை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் TDS 1 ட்ரில் டவுன் பண்ணிங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண கம்பெனியில் ஏதாச்சும் டாக்ஸ் படிச்சிருந்தா அந்த டீட்டெயிலாம் அங்கே பேஜில் பார்த்துக்கலாம். இப்போ நான் லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில் ஒர்க் பண்ண 2 கம்பெனியில் ஒரு கம்பெனி 81,462 ரூபாயும், இன்னொரு கம்பெனியில் 2,51,908 ரூபாயும் டாக்ஸ் டிடக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டீட்டெயில் எப்போவுமே நம்ம பே ஸ்லிப் கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். சம்டைம்ஸ் இது ராங்காக இருக்கிறதுக்கோ இல்லை சில என்ட்ரிஸ் இவங்க என்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஸோ மிஸ் ஆகிறதுக்கோ சான்சஸ் அதிகம். ஸோ எப்போவுமே உங்கள் பே ஸ்லிப் கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா TDS 2 இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சேலரி தவிர வேறு ஏதாச்சும் TDS பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா இதில் நம்ம பார்த்துக்கலாம். நான் நெக்ஸஸ் செலக்ட் ட்ரஸ்ட்டுங்கிற ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு. ஸோ இதில் டிவிடெண்ட்லாம் வராது, பட் ரெவன்யூ ஷேரிங் கான்செப்டில் நமக்கு இன்கம் வரும். ஸோ 346 ரூபாய் எனக்கு வந்திருக்கு. இதுக்கு 37 ரூபாய் டாக்ஸ் டிடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அண்ட் இப்போ நம்ம டாக்ஸ் பெய்ட் கேட்டகரியுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வெரிஃபை யுவர் டாக்ஸ் லையபிலிட்டி டீட்டெயிலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இவ்வளோ நேரமாக ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலையும் இந்த பேஜில் நம்ம வெரிஃபை மட்டும்தான் பண்ணணும். இதில் என்னோட இன்கம் டிடக்ஷன் போக டாக்ஸபிள் இன்கம்கான டாக்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிபேட் எனக்கு கிடையாது. இப் இன்கேஸ் உங்களுக்கு டாக்ஸபிள் இன்கம் ஓல்ட் ரெஜிமேல 5 லட்சத்துக்கு கீழே இருந்தால் உங்களுக்கு 12,500 ரூபாய் ரிபேட் கொடுத்துருவாங்க. ஸோ இது மூலமாக உங்கள் டாக்ஸோட அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகி 0 ஆயிரும். அண்ட் ரினியூ ரெஜிமே பொறுத்த வரைக்கும் உங்கள் டாக்ஸபிள் இன்கம் வந்து 7 லட்சத்துக்கு கீழே இருந்தால் உங்களுக்கு 25,000 ரூபாய் ரிபேட் கொடுத்து உங்கள் ஓவரால் டாக்ஸை வந்து 0 ஆக்கிடுவாங்க. என்னோட டாக்ஸபிள் இன்கம் 7 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு ரிபேட் கிடையாது. ஸோ ரிபேட் 0ன்னு இருக்குது. அண்ட் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபீ கேட்டகரியில் நம்ம சேலரிக்கு ப்ராப்பராக அந்த ஃபைனான்ஷியல் இயரோட மார்ச்க்குள்ளே நம்ம கம்பெனி டாக்ஸ் பே பண்ணல அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நான் லாஸ்ட் இயர் கம்பெனி மாறினதுனால சில அமௌண்ட்டுக்கு என்னோட கம்பெனி டாக்ஸ் பே பண்ண மறந்துட்டாங்க போல். ஸோ மிச்சம் இருக்கிற டாக்ஸ் அமௌண்ட்டுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி 16,000 ரூபாய் போட்டிருக்காங்க. ஓவரால் டாக்ஸு லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வெரிஃபை பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லா ஸ்டெப்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் டாப்பில் நம்ம பே பண்ண வேண்டிய பெண்டிங் டாக்ஸ் அமௌண்ட் வரும். அண்ட் நம்ம ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலுமே வரும். இதில் ஜஸ்ட் இதை வெரிஃபை பண்ணிட்டு பே நவ் கொடுத்துருங்க. ஒரு பாப்அப் வரும், அதில் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இந்த பேஜ் ஜஸ்ட் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணி தான் இருக்கும், ஜஸ்ட் கண்டினியூ மட்டும் கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் ஜஸ்ட் பேமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பேஜில் பேமெண்ட்டுக்கு UPI சூஸ் பண்ணிக்கோங்க, அதான் பெட்டர் ஆப்ஷன். ஏதாச்சும் ஒரு பேங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது பேமெண்ட் கேட்வே தான், எந்த பேங்க் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இதில் UPIக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. அண்ட் ரூபே டெபிட் கார்டுக்கும் எந்த சார்ஜஸுமே கிடையாது. அண்ட் சில டெபிட் கார்டுக்கும் எந்த சார்ஜஸுமே கிடையாது. பட் சில டெபிட் கார்டுக்கு சார்ஜஸ் இருக்குது. அண்ட் கிரெடிட் கார்டுக்கு கன்வீனியன்ஸ் ஃபீ அண்ட் ஆல்சோ GSTயும் உண்டு. எக்ஸாம்பிளுக்கு 30,000 ரூபாய் டேக்ஸை நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 300 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ரா பிடிக்கிறாங்க. ஸோ பார்த்து பே பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்லையும் ஒரு சின்ன ப்ரிவியூ மாதிரி இருக்கும், செக் பண்ணிட்டு பே நவ் கொடுத்து பே பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் பே பண்ண அப்புறமா நெக்ஸ்ட் ப்ரிவியூ அண்ட் சப்மிட் ஸ்க்ரீன் வரும். இதில் உங்கள் நேமு, உங்கள் ஃபாதர் நேம் அண்ட் பேன் கார்டு நம்பர் அண்ட் இப்போ இருக்கிற கரண்ட் பிளேஸை கொடுத்து ப்ரொசீட் கொடுத்துருங்க.
நீங்கள் பண்ண அந்த ப்ராசஸில் எதுவுமே எரர் இல்லை அப்படின்னா இப்படி இன்டர்னல் வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு பேஜ் வரும். இதில் ப்ரிவியூவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலும் ப்ரிவியூவில் வரும். செக் பண்ணிட்டு டவுன்லோட் ப்ரிவியூ கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு ப்ரொசீட் டு வேலிடேஷன் கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் வெரிஃபை நவ் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனான ஐ வுட் லைக் டு வெரிஃபை யூசிங் ஓடிபி ஆன் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர்டு வித் ஆதார் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த பேஜை கண்டினியூ கொடுத்து உங்கள் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபியை கொடுத்து இதில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக சப்மிட் கன்ஃபர்மேஷன் கேட்கும். இதில் சப்மிட் கொடுத்துருங்க. இந்த சப்மிட் ப்ராசஸில் எந்த எரரும் இல்லை அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ப்ரொசீட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லாக ஐடிஆர் ஃபைல் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் ஓவராலாகவே ப்ராசஸ். இதில் டவுன்லோட் ரிசிப்ட் கொடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு டேஷ்போர்ட் பேஜுக்கு வந்து வியூ ஐடிஆர் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஃபைல் பண்ணியாச்சு அண்ட் ப்ராசஸிங்கில் இருக்குன்னு வரும். கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளோட ஐடிஆர் வேலிடேட் பண்ண அப்புறமா உங்களுக்கு ரீஃபண்ட் எதுவும் இருந்தது அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. இல்லைனா இந்த ப்ராசஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட்னு வரும். ஸோ நம்ம ஐடிஆர் ஒன்றை எப்படி ஃபைல் பண்ணுறதுங்கிற கம்ப்ளீட் ப்ராசஸை இப்போ நம்ம பார்த்தாச்சு. நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்டில் டிஏஎஸ், ஏஏஎஸ் அண்ட் ஃபார்ம் 26AS எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஹோம் பேஜ் டேஷ்போர்டை கிளிக் பண்ணிட்டு ஹோம்க்கு வந்துருங்க. அண்ட் டாப்பில் ஏஏஎஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. புது டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். டிஏஎஸ் டாக்ஸ் பேயர் இன்ஃபர்மேஷன் சம்மரி. இதில் நம்ம சேலரி, இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்டு, கேபிட்டல் கெயின் மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனும் இருக்கும். பட் சிம்பிள் ஃபார்மேட்டில் சம்மரி மாதிரி இருக்கும். அண்ட் ஏஏஎஸ் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது டிஏஎஸ்ல பார்த்த மாதிரி சேம் இன்ஃபர்மேஷன், சேலரி, இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட், கேபிட்டல் கெயின் மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனும் இருக்கும். பட் டிஏஎஸ் மாதிரி சிம்பிள் ஃபார்மேட்டில் சம்மரியாக இருக்காது, டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் ஏஏஎஸ்ல. இந்த பேஜில் டிஏஎஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டிஏஎஸ்ங்கிறது இப்படி தான் இருக்கும். உங்களோட எல்லா டிரான்சாக்ஷனும் சம்மரியாக காட்டியிருப்பாங்க. அண்ட் அதே பேஜ்லேயே மேலே டவுன்லோட் ஆப்ஷனும் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பேஜ்லேயே இருந்து வெரிஃபை பண்ணலாம்னு பண்ணலாம். அண்ட் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட்டாக வச்சுமே வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே பக்கத்தில் இருக்கிற ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் ஏஏஎஸை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் உங்கள் டிரான்சாக்ஷன் எல்லாமே டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இப்படி தான் டிஏஎஸ் அண்ட் ஏஏஎஸை டவுன்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபார்ம் 26AS எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஹோம் பேஜில் டேஷ்போர்டில் டாப்பில் இ ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி 4th ஆப்ஷனாக வியூ ஃபார்ம் 26ASனு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அக்ரி செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. இந்த பேஜில் நான் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிற மாதிரி வியூ டாக்ஸ் கிரெடிட்னு இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பேஜில் அசஸ்மெண்ட் இயரில் 2025 to 26ன்னு கொடுத்து வியூவர்ஸில் HTMLனு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எக்ஸ்போர்ட் PDF ஆப்ஷனை எனபிளே ஆகும். அண்ட் HTML ஃபார்மேட் இப்போதைக்கு வச்சுட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸு, சேலரி டீட்டெயில், டேக்ஸ் டிடெக்ட் பண்ண டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஸோ எப்போவும் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் 26AS, ஏஏஎஸ், டிஏஎஸை வெரிஃபை பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த ஏஏஎஸ், டிஏஎஸ், ஃபார்ம் 26ASல லாஸ்ட் இயரோட டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லை, இந்த ஃபினான்ஷியல் இயரோட சேலரி அண்ட் மற்ற டீட்டெயிலை கூட பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ சேலரி ஏறி இருக்குது, எவ்வளோ டேக்ஸ் பிடிச்சிருக்காங்கிற டீட்டெயிலை கூட நான் இந்த 3 ஃபார்ம்லேயும் வந்து என்னால் டீட்டெயில் பார்த்துக்க முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கம்ப்ளீட் ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வந்தாலோ இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலி இதான் சொன்ன வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி. அண்ட் இன்ஸ்டாகிராம் டெலகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் அண்ட் ஜெய் ஹிந்த்.